வந்து அந்த காலத்து அந்த நீத்து கட்டிடம் தான். இங்கே மண் இருக்குப்பா, மண்ணுன்னா களிமண். களிமண் தான் தம்பி இருக்குது. கல்வெடில் இந்த இது புறைய கட்டியிருக்காங்க போல். இல்லை எல்லாமே உண்டு தான், எல்லாமே கல்லாக தான் கட்டி சிமெண்டாலே இப்போ அடைச்சிருக்காங்க. உள்ளுக்கு வந்து களிமண் இருக்குது, அப்படியே வெடிச்சிட்டு. My sister, brother, Andhra Kumara, me also sister. Very good boy. Andhra Kumara. I know. මේ හරිය බුදුගේ ඉන්න ජනාධිපතිතුමාගේ මහ ගෙදර, කියන්නේ අම්මගේ අම්මා, කිරි අම්මගේ ගෙදර තමයි ඉපදුනේ. ඒ කියන්නේ එයා හම්බ වෙන්න ඉන්නකොට අම්මා මහ ගෙදර එනවනේ. එයා ඒ ගම තමයි දෙමටකොල්ලාගම. ගමේ නම දෙමටකොල්ලාගම. මේක ගම් දෙක මේකට පාරෙන් එහා පැත්ත යටි පැත්ත දෙමටකොල්ලාගම, උඩ පැත්ත බුදුගේ ඉන්නේ. එතකොට යට පැත්තේ තමයි ගෙදර තියෙන්නේ. Thank you so much. Thank you. உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும்ட்டு நம்ம உண்மையில எதிர்பார்க்க நேரடியாக போகிறோம் அவருடைய பிறந்த ஊருக்கு. அவருடைய பிறந்த ஊர் வந்து கலைவேல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அம்மாவையும் சந்திச்சிருந்தோமே. அந்த அம்மா நீங்கள் சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க. அவங்களோட அம்மாவுக்கு இப்போ ஒரு 85 வயசு. நாங்கள் காணொலியில் எடுக்கையில் அவக்கு வயசு கூட உங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சது. இந்த இடங்களே பார்த்தீங்களா, இந்த இடங்களே பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமாகவே தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பின இதுகள்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து தான் இருக்கிறோம். இதுதான் அந்த வைத்தியசாலை. பார்க்குறதுக்கு பாருங்கள், சின்ன வைத்தியசாலை இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேவகுவ அப்படின்ற இடம் இது. மகுல் கஸ்தாவெல்லாம் இந்த இடம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து அவங்களோட வீட்டை தான் தேடி கொண்டு போகிறோம். கோமதமையா ஃபீல் කරේ දැනට දැන හැකියම මොකද කියලා ගොඩාක් සතුටුයි. ඒ වුණාට අර රටේම දෑත්තටින් ගහපු කතර වලට ස්තුති කරනවා. ඒක තමයි වෙන්න ඕනේ. අපේ ප්‍රාර්ථනාවත් ඒකයි. අපිට අපි ගැන හිතන්නේ නැහැ. නමුත් රට ගැන හිතලා තමයි මෙහි ජනතාව ඡන්දය දුන්නේ. ජනාධිපති මහත්මයාගේ සිස්ටර් එකේ අක්කාගේ සිස්ටර්ගේ ඩෝටර්ගේ டாட்டர். ஓகே இதுதான் அதே போட்டோ. நல்லா பாருங்க, கண்டுபிடிச்சிட்டோ. பாடசாலையில் தான் ஜனாதிபதி முதல்ல படித்த ஆரம்ப பாடசாலை. இந்த பாடசாலை அவற்றை வீட்டில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாடசாலை இருக்குது. தேவகுவா இந்த பாருங்கள், இதில் பெயரில் பழைய பெயர் எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த பாடசாலை. ஒரே மாதிரி தான் இருக்குது. அதிகமான நான் வரும்போது சொன்ன மாதிரி தான் மோட்டர் சைக்கிள் தான் அதிகமாக பாவிக்கிறாங்க. எங்கே போனாலும் மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது. ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் திடீரென்று இந்த இரவு நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் கிட்டத்தட்ட 12 மணியை நெருங்குது. நாய்களும் பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சத்தம் போட்டு கொண்டு இருக்குது. என்னென்று சொன்னால் திடீரென்று இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கம், இப்போ நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இல்லாட்டில் செய்தி வழங்குகிற பத்திரிகைகள், வேறு ஊடகங்கள் அனைத்திலுமே பெரும்பாலும் இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகள்லேயும் தேடப்படுகிற அல்லாது ஆர்வத்தோட உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அனுரகுமார திசாநாயக்க, தற்பொழுது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவரை பற்றிய தேடல்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் நேற்றோ முந்தின நாள் அவரோட யூடியூப் சேனலும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தொட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் அவரை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு உலகம் இருக்க. இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிற விஷயம் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தினர், அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவருடைய பாடசாலை, அவருடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தேடுறதுக்கு எல்லாரும் வழிகிட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் நான் நேற்று பார்த்தேன்னா ஒரு வீடியோ தவகரன் நான் போட்டிருந்த தவகரன் வியூஸ்
அவர் யூடியூப் சேனல் செய்கிறார், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. முதல்ல தவறனாக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அண்ணா போயிருந்த டைம் அங்கே இருந்த அவருடைய உறவினர்கள், சகோதரர்கள் எல்லாருமே அண்ணாவை நல்லபடியாக ட்ரீட் பண்ணியிருந்தவங்க. அதை அண்ணா வழியாக நெகிழ்வான ஒரு தருணமாக பதிவு செய்திருந்தவர். இந்த அளவுக்கு சிம்பிளாக, இந்த அளவுக்கு அன்பாக, பாசமாக அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய குடும்பத்தினர் நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் அந்த காணொலியை பார்த்து ரசிக்க முடியும். அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, நான் நினைக்கிறேன் அண்ணா வீடியோ போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு பிறகு ஆர்ஜே சந்துரு அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். அதை என்னென்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய பிறப்பிடம், அவர் பிறந்த வீட்டை வந்து அவர் காட்டியிருந்தவர். அது ஒரு வேறொரு பகுதி. அந்த வீடியோவில் இருந்த விடயங்களையும் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த விடயத்தை நீங்கள் எங்களுக்கு காண்பித்ததுக்கு. கூகுள் மேப்பிலேயும் தம்புத்தேகம சம்பந்தமான ஒரு தேடலை முன்னெடுத்திருந்தேன். நான் அது சம்பந்தமான விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கையான ஒரு பகுதி ஊடாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து ஆர்ஜே சந்துரு அண்ணா எடுத்திருந்தார். நான் நினைக்கிறேன் இது தம்புத்தேகம இல்லை, இது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பிறந்த இடம். அந்த பகுதியை கொழும்பில் இருந்தவர் போய்கொண்டிருக்க இந்த பகுதிகளூடாக போய்கொண்டிருந்தவர். நான் நினைக்கிறேன் இது மாத்தளையில் இருக்கிறது ஒரு பகுதி. அங்கே கொழும்பில் இருந்து நான் நினைக்கிறேன் 150 கிலோமீட்டர் என்று சொல்லி சொன்னவர் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. முதலாவது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பிறந்த வீடு, அதாவது அவர் குழந்தையாக பிறந்திருந்த வீடு தேவகுவ என்று சொல்லி ஒரு இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு சிங்கள சகோதரன் அந்த வீட்டை வந்து வீடியோ எடுத்து போட்டதாக ஆர்ஜி சந்துரு அண்ணா குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு பிறகு தமிழ் யூடியூபராக அவர் போய் எடுத்து போட்டிருந்தவர். அப்போ நான் அதில் ஆர்ஜே சந்துரு அண்ணா போட்ட அந்த வீட்டுன்ற காட்சியை தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சின்ன வயசில் வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, இந்த வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் வீடு தனியாக அப்படியே இருக்குது. ஆனால் பார்க்குற இடம் எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசேலுன்ற மரங்கள் எல்லா இடமுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த கிராமமே அப்படி தான் இருக்குது. வீட்டில் இப்போ யாருமே இல்லாட்டியும் வீடு பாருங்க அப்படியே இப்போ நிறைய பேருடைய பார்வைக்குள்ளான ஒரு வீடாக இந்த வீடு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டினுடைய புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்றது, இந்த வீடு எங்கே இருக்குன்னு தேடுறது, இது எல்லாமே வந்து நிறைய பேருடைய ஒரு ஆர்வமான ஒரு விஷயமாகவே இருந்தது. கடந்த நாட்களில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவர் குழந்தையாக இருந்து வாழ்ந்த வீடு. மாத்தளை தேவகுவ என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த வீட்டை நீங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக இதுக்கு பிறகு அவர் பிறந்த வைத்தியசாலையும் அதோடு சேர்ந்து அண்ணா அவர் படித்த பாடசாலை, ஆரம்ப பாடசாலையும் வந்து காண்பித்து இருந்தார். அதையும் போய் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் தவறன் அண்ணா சொல்லி அந்த காண்பித்திருந்த அந்த வீட்டின் அமைப்பு, அங்கே அவங்களுடைய குடும்பத்தினர் அவரோட அந்யோன்யமாக பழகின விடயங்களை வந்து பார்ப்போம். தான் இருக்கிறோம். இதுதான் அந்த வைத்தியசாலை. பார்க்குறதுக்கு பாருங்கள், சின்ன வைத்தியசாலை இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேவகுவ அப்படின்ற இடம் இது. மகுல் கசாவெல்லாம் இந்த இடம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாடசாலை இருக்குது அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில். அவர் முதலாக போன பாடசாலை இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாடசாலையும் போயிட்டு நாம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. இதில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே அவங்களோட சொந்தக்காரங்க தானே.
இந்த பாடசாலையில் தான் ஜனாதிபதி முதல்ல படித்த ஆரம்ப பாடசாலை. இந்த பாடசாலை அவற்றை வீட்டில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாடசாலை இருக்குது. தேவகூவா இந்த பாருங்கள், இதில் பேரில் பழைய பேர் எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த பாடசாலை. பார்ப்போம் என்ன இடம்னு சொல்லுவாங்க. இது மகுல் கஸ்பாவா? மகுல் கஸ்பாவா. நீங்கள் தமிழ் எப்படி பேசுகிறீங்க? ஓ, ஓகே. இங்கே நிறைய முஸ்லிம் மக்கள் இருக்காங்களா? இந்த கிராமத்துல இருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியோ? யாராவது சொல்லி மாற்ற சொல்லுங்க. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக மாற்ற சொல்லுங்க. நானும் இந்த வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படியே வேலை பல காரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறதால எடிட் பண்ணி முடிக்கலாம் கிடக்குது. ஓகே, இப்போ எப்படியாவது சரி செய்திடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த நாள் இரவு டைமில் இந்த திரும்ப ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்கு முதல் நாங்கள் ஆர்ஜே சந்துரு அண்ணாண்ட பதிவை பார்த்து நாங்கள் இப்போ தவகரன் வியூன்னு சொல்லி யாழ்ப்பாண யூடியூபர் இப்போ பிரபலமாக பேசப்படுகிற ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டின அண்ணாண்ட வீடியோஸ் கொஞ்சம் கிளிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்னை கவர்ந்த விடயங்களை இதில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏடிகே அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய ஏரியாவில் வந்து பெரிய பரபரப்பான பேனரோ இல்லாட்டில் வேறொரு இந்த கொண்டாட்ட வெட்டி கழிப்புகளை செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளோ இல்லை. அதே மாதிரி அவரோட வீடும் இப்போ அவங்களோட தாயார் மற்ற அவருடைய வேறு உறவினர்கள் வசிக்கிறாங்க அந்த வீட்டில். அங்கேயும் வந்து அந்த பரபரப்பான ஒரு எழுச்சியான ஒரு ஆடம்பரமான ஒரு இதையும் காணலை. அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். அது தவறுன்னு நான் பதிவு செய்த அந்த விஷயம்தான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தியில் அவற்ற இது இருக்குது, சுவரொட்டிகள் இருக்குது, அதே மாதிரி கொடியும் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பு தேமுக்களோட வந்தேன். பெரிய அளவில் எங்கேயுமே வந்து பேனர்களோ அதுகளோ அப்படின்னு இல்லை. ஒரு இடத்துல 2 இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி சின்ன பேனர்லாம் இருந்துச்சு. வேறு ஒரு இடத்துலையுமே இல்லை. வாங்க இப்படி போய் கேட்கலாம் என்ன மாதிரி போகணுமா. ஜாப்பனே தான் ஆவே வளரத்தவா. தேங்க்யூ ஸோ மச்சா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த இடம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண் பாதைன்னா சொல்லலாம். இதில் வந்து தார் ரோட்டு கூட இல்லை, கிரவல் ரோட்டுன்னு சொல்லி வேணும். முக்கியம் மணல் கலந்த ஒரு கிரவல் பாதையாக தான் இருக்குது. இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்கள், அப்படியே சுற்றி வர பாருங்கள், எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. வந்துட்டோம். இதுதான் ஜனாதிபதியின் வீடு பாருங்கள். எங்கட அனுரகுமார திசாநாயக் அவர்களோட வீடு. இப்போ நான் அங்கே தான் வந்திருக்கேன் பாருங்கள். சுவரொட்டியெல்லாம் முன்னுக்கு ஒட்டி இருக்கிறேன். இப்படி இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கையோடு கலந்துருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. ஆக்கள் எல்லாம் நிற்கணும், சொந்தக்காரரெல்லாம் பாருங்கள். வீடை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்ல இயற்கையோடு கலந்த ஒரு இதாக இருக்குது. ஆய்பவன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணா வீட்டு அந்த காணிக்கில் என்டர் ஆகிட்டார். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அவருடைய உறவினர்கள் அவரை வெல்கம் பண்ணி அவரை வடியாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நெகிழ்வான தருணமாக வந்து அண்ணா பதிவு செய்திருக்குது. நான் நினைக்கிறேன் அவருக்கு நல்லா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அப்போ அந்த விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது பார்க்கவே நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அவர் எதிர்பார்க்க இல்லையாம். பிறகு திரும்பியும் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு அதை சொல்லியிருக்கிறார். இது ஒரு நாங்கள் தான் பிளான் பண்ணிட்டு போகல, ஷர்ட்டெல்லாம் வந்து நான் ஃபுல் கேயாக போட்டுட்டு போகல அப்படிலாம் சொல்லி அவருடைய பதிவை வந்து திரும்ப இன்றைக்கு ஏதோ அப்லோட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள். அந்த அவர் தவகரன் வியூன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நான் எது சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். அதை பாருங்க, செக் பண்ணி பார்க்கவே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த விடயங்களை வந்து நாங்கள் என்னென்ன அவர் கதைச்சவர் என்ன சொன்னவங்கன்ற சம்மந்தமாகவும் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்த காணொலியை பார்ப்போம். ஐவன் கோமுதா ಕಂದಾಯ ಅವೇ ಜಾಪಣೆ ಇದ್ರೆ ಆವೆ
දන්නවා අපිට සන්තෝසයි ඒ සන්තෝෂයට තමයි මේ ඇවිදින්නේ. ඒ නිච්ච අනිවාර්ය මගේ මම ජාපනයේ ඉඳලා ආවේ. ජාපනයේ ඉඳලා ආවේ. සන්තෝෂයි ඒක සන්තෝෂයි. තමයි හැමෝම එක වගේ තමයි සන්තෝෂ වෙන්නේ නේ. ඒ කියන්නේ සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග හැමෝම රටවැසියෝ එක වගේ සන්තෝෂ වෙනවා මේ ජයග්‍රහණය පිළිබඳව. මේ ඒක නිසා ඉතින් අපි මේ ගෙදර ඒකෙඩි සහෝදරයාගේ අම්මා ඉන්න ගෙදර මේක තඹුතකම මේක ඒකම නල්ලච්චිය. නල්ලාච්චිය මේ කම නම නල්ලාච්චිය. නල්ලච්චිය. එතකොට මහවැලියේ ඇලක් තමයි ඔය යන්නේ. මේක මහවැලි. මහවැලි ගොයි බිම් වලට යන ඇලක්. අපිට දන්නවා ඉතින් අපිට භාෂාව තමයි පොඩි ප්‍රශ්නයක් වෙලා තියෙන්නේ. අපි සිතුවිලි හැංගීම් දැනීම් ඕමුනා එපාකම් අවබෝධයන් ඔක්කොම එකයි. අපිට භාෂාවේ ගැටලුව තමයි තියෙන්නේ. අපි පොඩක් දුරස් කරලා තියෙන්නේ භාෂාව නිසා නේද? අපි ඒක විසඳගමු. සන්තෝෂයි. ෆාම් එකක් තියෙනවා. මේ අරහේ තියෙන්නේ. ලොකු பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கலகலப்பாக எவ்வளோ ஒரு புன்சிரிப்போட எந்த விதமான ஒரு தாங்கள் ஜனாதிபதி இந்த குடும்பத்தினர் என்ற ஒரு மமதை இல்லாமல் சிம்பிளாக வாங்க என்ன அவர் என்ன சொல்கிறார், நான் யாழ்ப்பாணம்லேருந்து வரேன்னு சொன்னால் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அதில் ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் பாருங்க, எங்களுக்கு இந்த மொழிகள் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு கதை கேட்க நீங்கள் கதைக்கிற விலங்குது இல்லை, நான் கதைக்கிற உங்களுக்கு விலங்குல அவ்விதமாக ஒரு கருத்து பரிமாற்றம். அதுதானே வித்தியாச மொழியே, மற்றபடி ஏன் நாங்கள் எல்லாம் மனிதர்கள். இதில் சண்டை பிடிச்சி கொண்டு இதில் அந்த மதம் இந்த மதம், நான் அந்த சாதி, நான் அந்த கோத்திரம், இந்த பிரிவினைகள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஏன், நாங்கள் ஒரு மொழியால் தான் பிரிஞ்சிருக்கிறோம் சொல்லி, மற்றபடி எல்லாமே நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம். ஒரே விஷயத்தை தான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற சம்பந்தமாக வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் தவறனோட கதைச்சு கொண்டிருக்கிற அந்த ஐயா வந்து சொல்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்து அவருடைய வேறு ஏனைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடைய மண்ணா கதைச்சி இருந்தவர். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்களையும் அறிமுகப்படுத்தியிருந்தா. அதே மாதிரி அவர் இப்போ தவறனோட கதைச்சு கொண்டு வந்த அந்த ஐயாண்ட மகனும் ஜஃப்னா யூனிவர்சிட்டி கிளிநொச்சியில் இருக்கிற அறிவியல் நகர் வளாகத்தில் வந்து கல்வி கற்றதாகவும் தற்பொழுது வேறொரு கம்பெனியில் ஒன்றில் வேலை செய்கிற சம்மந்தமாகவும் சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக வந்து அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. ஓகே, ජනාධිපති මාතමගේ සිස්ටර් එකේ අක්කාගේ සිස්ටර්ගේ ඩෝටර්ගේ ඩොටර්. ஓகே ஓகே. என்ன பොඩ්ඩක් කතා කරන්න. எங்களோட ஜனாதிபதி ஐயாவின் வீடு வங்கா வந்திருக்கிறேன். ஏயா අක්කාගේ පුතාගේ කවුද? අනුකෝල දිසානායක කියන්නේ මල්ගේ පුතාගේ සඳුසයි අරයා මේ අරදුව නංගිගේ නංගි. ஓகே ஓகே. Hi, how are you? Fine. Fine. Where සඳුසයි දැන්? ගොඩක් සන්තෝසයි. අර ඉන්නේ එයා රෙස්පොන්ස් කරලා කතා කරන අපිට සන්තෝසයි. ඒකද කවුරුත් හරි එහෙම කරන්නේ මේ මොකද කියන්නේ මේ පාටි එකේ අයගේ හැටි එහෙම දන්නවා මේ සමහර වෙලාවෙ යා ජනාධිපති මහත්මයාගේ ගෙදරක එන්න අලෝ කරලා නෑ ඒකයි. ඔයා එහෙම නෑ වැස. ඒක මට යාපනේ යුනිවර්සිටි දුව ඉන්නවා. ජාපනයේ. ඕකේ ඕකේ. එන්න කලක චූඩියක් අඩේන්න කියනවා. මගේ මයි පුතත් මයිසන් මේ අලෝ කරලා නෑ ඒකයි. ඔයා එහෙම නෑ වැස. ඒක මට යාපනේ යුනිවර්සිටි දුව ඉන්නවා. ජාපනයේ. ඕකේ ඕකේ. එන්න කලක චූඩියක් අඩේන්න කියනවා. මගේ මයි පුතත් මයිසන් මේ යාපන යුනිවර්සිටි. ජාපනයේ මේ මේ කිල්නොච්චි ඉංජිනේරින් පැකල් அறிவியல் නගර. දැන් ජොබ් කරනවා මේ IFS කම්පැනි. ඕකේ. හොඳයි.
அம்மலைக்கு அம்மனே ஆமாம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தான் அம்மா வீட்டை நிற்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் என்ன வந்து நான் இப்படி தேடி வந்தேன், வந்த இடத்துல வந்து அழைச்சி உள்ளுக்க கூப்பிட்டு என்னோடையெல்லாம் கதைச்சிச்சு. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழருக்கு இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. உண்மையில் ரொம்ப சந்தோஷம். இதை விட்ட சந்தோஷம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வீட்டா நாங்கள் நின்று ஓட்டுருக்கோம் பாருங்க, அப்படியே எல்லாரும் நிற்கணும் உறவினர்கள் எல்லாரும். வீட்டா நாங்கள் நின்று ஓட்டுருக்கோம் பாருங்க, அப்படியே எல்லாரும் நிற்கணும் உறவினர்கள் எல்லாரும். ஜெஃப்னா யூனிவர்சிட்டிಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಫ್ಯಾಕಲ್ಟಿಗೆ ಮದ ಸಿಸ್ಟರ್ ஜனாதிபதி மாத்துமாயே அம்மாயே அக்கே நங்கி. ஓகே, உங்களோட மனதில் எல்லாம் என்னெல்லாம் ஓடுதுன்றது எனக்கு விளங்குது. பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தண்ட குடும்பத்தோடையே உரையாடுற மாதிரி தவறுனா உரையாடி இருக்கிறார். அவருடைய சிங்களம் பெருசாக அவருக்கு இயலாது, அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு கதைச்சி பேசி கூட நிறைய விஷயங்களை கதைக்கிறாங்களே. என்ன மனசில் வந்து ஒன்றுமே இல்லாட்டில் இந்த விடயங்கள் எல்லாம் வந்து தானாகவே நடக்கும். நாங்கள் யாரையாவது கோவிச்சு கொண்டு பிரச்சனை போட்டு கொண்டு நினைவுகளோடு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒரு புரிந்துணர்வு கடைசி மட்டும் வரையே வராது. அவர் போனோன்னே அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் பண்ணையில் ஒன்றும் செய்யலை, வாங்க இருங்கன்னு கதைக்க ஆரம்பித்ததால இந்த தொடர்பாடல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. சரி, அதோட அடுத்த கட்டமாக வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய சகோதரியோட ஒரு உரையாடல் நடந்திருக்குது. அது ஒரு இன்னும் ஒரு அழகிய தருணம். அவள் வடிவாக கதைக்கிறாங்க. அவங்களும் அதை சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து அந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்திருக்கிற சம்பந்தமாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் வாங்க. අපේ ගෙදර වෙනම ඩිසයින් එක මේක උස්සනයි ඒක ලස්සනයි. He's Anutuma Dissanayake sister. Sister? Yeah. Elder da? Elder. Elder, is elder sister. One sister. No? One sister? Yes. Oh, one sister? Okay. Nandamako? ඔයාගේ නම? සියලතා දිසානායක. Okay. දැන් ඔයා කොහොමද ඔයා ෆීල් කරේ? දැන් කැනවට දැනෙන හැඟීම මොකක්ද කියලා. ගොඩාක් සතුටුයි. සතුටු තමයි. ඒ වුණාට අර රටේම දෑත්තටින් ගහපු කතර වලට ස්තුති කරනවා. ඒක තමයි. ඒක තමයි. ඒක තමයි. වෙන්න ඕනේ. අපේ ප්‍රාර්ථනාවත් ඒකයි. අපිට අපි ගැන හිතන්නේ නැහැ. නමුත් රට ගැන හිතලා තමයි මෙහි ජනතාව ඡන්දෙ දුන්නේ. ඉතින් ඒ ඡන්දෙට එයා වැඩක් කරයි. නොකර ඉන්නේ නැහැ. ඒක තමයි අපේ අධිෂ්ඨානය. කොට දැන් ඔක්කොම සන්තෝෂයි. දන්නවා. ඔක්කොම කටි දැන් කැමති වුණා. ඔක්කොම එකයි තමයි එන්න ඕනේ. අර බයකුත් තිබ්බනේ 88 89 දැන් ඒක ගිහිල්ලානේ තියෙන්නේ. ඒකින්ද දැන් දන්නවා මිනිස්සු ඉතින් අපි බලාපොරොත්තු You speak the there go in Anurakumara very good. Yes, you told like that, no problem. No problem. My sister brother Anurakumara, me also sister. සන්තෝෂයි. Very good boy. Good boy. Anurakumara. I know. சந்தோஷம். இப்போ நாங்கள் வீட்டின் ஹோல் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த ஹோல் பகுதியில் வந்து இந்த ஹோல் பகுதியில் வந்து இந்த டிவி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களோட ஜனாதிபதியின் படம் கொழுவி இருக்குது, படங்கள் வச்சிருக்கு, நம்ம இந்த கிஃப்ட்டுகள் வச்சிருக்கு. இப்படியே பாருங்க இங்கே இப்போ அவருக்கு கொடுத்த படங்கள், அதே மாதிரி சிறு வயதில் இருந்த படங்கள்லாம் இருக்குது பாருங்க. அவர்கிட்ட அம்மாவோட நிற்கிற படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்கறதா இருக்குது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள், எல்லா படங்களும் வந்து அந்த டிவிக்கு பக்கத்துலேயே வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கணும். உண்மையிலேயே பார்க்கவே எனக்கு மெய்சிலுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி அடித்தட்டு மக்கள் கூட ஜனாதிபதி ஆகக்கூடிய நிலைமையில இப்போ இலங்கை வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இருந்தா இவர் அண்ணாவா, அண்ணாண்டா
அடுத்தது இதுதான் முக்கியமான ஹைலைட்டான விஷயம். அவர் டீ குடித்தது, தண்ணி கொடுத்தவங்க, டீ கொடுத்தவங்க, பிஸ்கட் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க ஒரு என்னென்னு சொல்கிறது, அது சொல்ல வார்த்தைகளே இல்லை, நோ வேர்ட்ஸ். பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏதோ ஒரு புத்துணர்வு வாழ மாதிரியும் அந்த காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ இலங்கை வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச்சா. நீங்களா இருந்தால் இவர் அண்ணாவா? அண்ணாண்டா அம்மாண்டா அக்காட மகன், அம்மாவே தங்கச்சின்ற அவள் அம்மாய் மல்லி மல்லி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும்ட்டு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. நான் பிறக்கே ஜோதிச்சு நான் வீட்டு வாசல்ல இருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன்ட்டு. பட் வந்து கூப்பிட்டு பிளேண்டி தந்தங்களை உபசரித்து நான் நினைக்கவே இல்லை. எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இதை விட சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். எனக்கு கிடைக்க கொடுத்து வச்ச மே கிடக்க ஏதோ சந்தோஷம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் கொடுத்து வச்ச மே கிடக்க ஏதோ சந்தோஷம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள்ட வீட்டான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உறவினர்களோட நிற்கிறோம். உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்தேன், எந்தவித அறிவிப்பும் இல்லாமலே தேடி வந்தேன். பட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் தந்துருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே எனக்கு ஒரு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மற்றது எல்லாருமே கஷ்டலாக கதைச்சிச்சு. அப்படி என்ன வரவேற்று ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டை விட்டு வலிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்களை சந்தோஷமாக வீட்டிலேருந்து அனுப்பியெல்லாம் வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். பாய் 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 பாய். சந்தோஷம் தோசையா போயிட்டு வந்துட்டோம். உண்மையிலே சந்தோஷமாக இருந்து. இறுதியாக தவறுன்னா விடைபெற்ற நேரம் எல்லாருமே வெளியில் வந்து அண்ணாக்கு பாய் சொல்லி போயிட்டு வாங்க, யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிற அந்த நிகழ்ச்சி எனக்கே நினைக்க அவங்க பாருங்கள், எனக்கே கண் கலங்குது. போயிட்டு வா, திரும்பியும் வான்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு தாய் வீட்டில் நாங்கள் போயிட்டு திரும்ப அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதே மாதிரி எல்லோரும் சின்ன பிள்ளைலாம் ஓடி வந்து அண்ணா போயிட்டு வாங்க பாய் என்று சொல்லி அனுப்பி விட்றாங்க. இதுதான் ஐயா, இதுதான் நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து எங்களுடைய நாட்டு இலங்கையில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது எல்லாருடைய மனதிலையும் வந்து விதமான ஒரு மனப்பான்மை உருவாக வேண்டும். சரியா, இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த இறைவன் கிருபை அளிக்க வேணும், அருள் புரிய வேணும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே சகஜமாக பழகுங்க, ஒருத்தருமே பிரிந்திருக்க வேண்டாம். எங்களுடைய நாட்டை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டிகளை போகணுன்றதான் என்னுடைய விருப்பம். அத்தோட வீடியோட இறுதியில் அண்ணா அந்த தம்புத்தேகம அந்த இடத்துல வந்து தற்சார்பு பொருளாதாரம் சம்மந்தமாக வந்து அவர் சொல்லியிருந்தார். அங்கே தங்களுக்கு தேவையான உணவு வகைகள் அங்கே பார்த்துங்க மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதாவது தற்சார்பு பொருளாதாரம், தங்களுக்கு வேண்டிய தேவையான பொருட்களை தாங்கள் உற்பத்தி செய்து பயன்படுத்துறது, உள்ளூர் உற்பத்திகள் வந்து கூடுதலாக அங்கே இடம்பெறுறதாக வந்து சொல்லியிருந்தார். சந்தோஷம் போயிட்டு வந்துட்டோம். உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நாங்கள் ஒரு ஜனாதிபதியின் வீட்டை போனோமான்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நிறைய சொந்தக்காரர்கிட்ட வீட்டை போய் வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அன்பு உபசரிப்பு நல்லா கதைச்சிச்சு. நான் உண்மையிலே இப்படியான இது வந்து யாருக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியலை. பட் நான் சும்மா வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து இப்படியே இந்த இடத்த சும்மா காட்டிட்டு போனோம் வந்தேன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பொழுதாக இருந்திருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே இந்த ஜனாதிபதி ஒரு வித்தியாசமாக எல்லாற்ற மனங்கள்லையும் வந்து இடம் பிடிச்சு கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான விடயம்.
பார்த்தீங்கன்னா என்னோட வந்து அண்ணா வந்திருந்தார். என்னடா நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகன் வீட்டை போனாங்க. அவன் வீட்டை போனமாயே தெரியல. என்னடா அப்படி ஒரு உபசரிப்பு. மற்றது என்னடா ஒரு சிம்பிளான வீடு. மற்றது அவற்ற வீட்டு ரோட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவல் ரோட் தான். அப்படியான ஒரு இடத்துல இருந்தால் அவர் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். என்னென்னு சொல்கிறது, எதிர்வரும் காலத்தில் எப்படி நாட்டை கொண்டு போக போகிறார், மற்றது ஊழலற்ற நாடு எப்படி உருவாக போன்ற இது எல்லாற்ற மனசுலையும் இருக்குது. அதை நிறைவு செய்வார் என்று நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். அப்படி ஒரு கட்டி எழுப்பணும். கட்டி எழுப்பணும் கட்டாயம். மற்றது மக்கள் எதிர்பார்க்கிறோம் ஊழல் இல்லாத ஒரு நாடு, சமத்துவம், சந்தோஷம். உண்மையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு இருக்க எங்களோட கழிச்சு கொண்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். தாங்கள் எந்தவித சந்தர்ப்பத்திலையும் வந்து யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம், யாரையுமே இதண்ட மாட்டோம்னு சொல்லிச்சு. நமக்கு நக்குமே அந்த கணமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிடங்கள் எங்களோட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக காய்ச்சி கொண்டு இருந்தோம். அதே ஒரு பெரிய விடயம்னு சொல்லுதான். மற்றது இந்த தமிழ் சிங்களம் ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அவங்களோட ஆக்கள் மாயி எங்களையும் காய்ச்சி பழகிச்சின்னா அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இது உண்மையிலேயே நாடு இப்படியே மூவ் ஆகும்டா ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு நாடை கட்டி எழுப்பலாம். இல்லை உண்மையில் அதுதான். இப்போ இப்படி ஒரு எல்லாரிலையும் ஒற்றுமை இருக்குமா இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகும். கட்டாயம் கட்டாயம். யாருமே வந்து இந்த இன ரீதியாவோ மத ரீதியாவோ எந்த ஒரு பிளவுபடாமல் இருந்தால் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு. அவன் அம்மாவையும் சந்திச்சிருந்தவன். அந்த அம்மா நீங்க சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க. அவங்களோட அம்மாவுக்கு இப்போ ஒரு 85 வயசு. நாங்கள் காணொலியில் எடுக்கல அவக்கு வயசு கூட உங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சது. இந்த இடங்களே பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமாகவே தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பின இதுகள்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து வேளாண்மை அதிகமாக செய்து கொண்டிருக்கணும். நம்ம சுற்றி வரைய பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம். அப்படியே பாருங்க இந்த வீதியோரத்தில் இந்த வடிவே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவுன்னு சொல்லலாம். ஆமாம், ஆய்பவன் கோமத மாத்தே ஆவனே කොහමද? හොඳයි අපි. හොඳයි. අපි ඡන්දේ පාවිච්චි කරා. ගෙදර ඡන්ද 10ක් තිබුණා. 10ම දුන්නා. අනුර කුමාරට. ඔව් 10ම. இப்படியே நாடு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து வித்தியாசமாக தாரம் மீண்டும் இன்னும். ஓகே, நானும் விடைபெறுகின்றேன். இன்னும் ஒரு அழகிய காணொலியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.